ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோலன்னா நம்ம சாதா பேண்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இது 15 வயசு பொண்ணுங்க, அது 13 வயசுலேருந்து 15 வயசுக்கு போடலாம். அவங்களுக்கு நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஃபோல்டு சைடு நம்ம சைடும், ஓப்பன் சைடு ஆப்போசிட்லேயும் தான் வர்றது மாதிரி எப்போவுமே நம்ம போடணும். இதோட அளவு பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு தேவைப்படுது. இந்த சீட்டோட அளவு அப்படி அது சீட்னு என்னென்னா, அந்த டாப்பு இருக்கு இல்லையா பேண்ட்டு, அந்த பேண்ட்டோட டாப்பில் இருந்து கீழே அதுக்கு கீழே எடுக்கக்கூடிய அளவு தான் சீட்டு. இது 30 இன்ச் எனக்கு தேவைப்படுது. அவங்க பார்ட்ரு கேட்டதுனால கீழே பேண்ட்டில் நான் பார்டரை சேர்த்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் ரவுண்டு கீழே நம்ம ரவுண்டு தைக்கிறோம் இல்லையா, அந்த ரவுண்டு 6 இன்ச்சில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அகலம் இருக்குது பார்த்திங்களா, பேண்ட்டோட அகலம், இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 8.5 இன்ச்சு போதும். இது சைடு லென்த், அதாவது பேண்ட்டோட பேக் சைடில் வரும், நம்ம இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம். அந்த லென்த் பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு. இந்த சீட்டோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு பேஸ் பண்ணி தான் இதில் நம்ம 8.5 இன்ச்சில் வைக்கலாம். இது சின்ன குழந்தைங்கிறதுனால. இதுவே இன்னும் கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னாக்கோ 9 வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்கன்னா 9.5 இன்ச் வைக்கலாம். இப்போ இதை நான் பேண்ட்டு ஷேப்பாக நான் ஷேப் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலே சீட்டோட அளவு வச்சோம் இல்லையா 30 இன்ச்சு, அதனால் அதுலேயும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்துட்டிங்க அப்படின்னாலே பாருங்கள், உங்களுக்கு பேண்ட்டோட ஷேப் கிடச்சிரும். இது 4 பீஸாக வரும். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு, இந்த பேண்ட்டுக்கு டாப் லென்த் இருக்குது இல்லையா, அதை எடுக்கலாம். இது பாருங்கள், நான் எக்ஸ்ட்ராவே இருக்கிறதுனால நான் இந்த இடத்துலையே எடுக்கிறேன். ஒரு வேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் இல்லை அப்படின்னாக்கா சைடில் தான் நீங்கள் 4 பார்ட்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் எடுக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த டாப்போட லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு சீட்டோட அளவு 30 இன்ச் வந்ததுனால இது எனக்கு 5.5 இன்ச் போதுமானது. கரை வந்திருக்கு அப்படிங்கிறனால இன்னும் ஒரு 1 இன்ச்சு சேர்த்துட்டு நான் 6.5 இன்ச்சாக எடுக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபோல்டு மடிக்கணும் இல்லையா, அதுக்காக. அதுக்கப்புறம் இதோட லென்த்து என்ன அப்படின்னா, ரவுண்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்ன அப்படின்னாக்கா எனக்கு 30 இன்ச் வரணும். நம்ம 2ஆக ஃபோல்டு பண்ணி மடித்ததுனால 15 இன்ச்சு. அப்புறம் முன்னாடி நம்ம பிடிச்சி அடிக்கிறதுனால அதை 2 ப்ளஸ் பண்ணிக்கிட்டு 17 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், இது அந்த பேண்ட்டோட டாப் இருக்குது பார்த்திங்களா, அந்த அளவு தான். இது எனக்கு 2 பீஸாகவே கிடச்சிருச்சுன்னு சொல்கிறத ஒரே பீஸில் எடுத்துட்டேன். ஒருவேளை 2 பீஸாக கிடச்சிது அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த மேலே கரைப்பகுதி வந்திருக்கு இல்லையா, அதனால எனக்கு கரைப்பகுதி வரலை அப்படின்னாக்கா நீங்கள் 3 இன்ச்சில் எடுங்க. கரைப்பகுதி வந்திருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் 2 இன்ச்சில் எடுங்க, போதுமானது. சைடில் இது எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான், 1 இன்ச்சில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கார்னரில் இருந்து தான் நீங்கள் தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், இந்த சைடு மேலே இருந்து 2 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு அளவு வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னரில் இருந்து தான் நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வரேன். இந்த இதில் கரெக்டாக 1 இன்ச்சு, இது 2 இன்ச்சு. இப்போ
இப்போ இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சென்டர் பகுதி இருக்கு இல்லையா, அதை இந்த போல் ஒரு கீறல் போட்டு எடுங்க. நகத்தால் இப்படி கீறினீங்கன்னா கரெக்டாக படிமானமாக மடிஞ்சுக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாக ஓப்பன் பண்ணி கீறல் போட்டோம் இல்லையா, அதனால அது ரெண்டாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஓப்பன் வருது பார்த்தீங்களா. இதை இது போல் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த சைடு இருக்க பீஸை இப்படி ஒரு 1/4 இன்ச் உள்ளே மடிச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். இது போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே போல் ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, அந்த சைடு என்ன பண்ணலான்னா, அந்த சைடு அதே போல் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் உள்ளே மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு வரணும். இது போல் மடிச்சுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சென்டராக தையல் போட்டிருக்குல்லையே, அந்த இடம் லூஸ் வராமல் நீங்கள் கரெக்டாக அந்த தையலுக்குள்ளே வர மாதிரி மடித்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். பாருங்கள், இப்போ நம்ம கரெக்டாக மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா. இப்போ மேலே பாருங்கள் 2 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா. இந்த கேப் என்ன அப்படின்னாக்கா, இதை நம்ம ஒரு ஃபோல்டு மடிச்சுட்டு உள்ளே நாடா வச்சு அடிக்கிறதுக்காக தான். பாருங்கள், இதே போல் கரெக்டாக 1 இன்ச்சில் அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். கரைப்பகுதிங்கிறதுனால தான் நான் 2 இன்ச்சு விட்டேன். கரைப்பகுதி இல்லைன்னா ஃபோல்டு பண்ணி மடிப்போம் இல்லையா, அப்போ 3 இன்ச்சு விடணும். இது கரைங்கனால 2 இன்ச்சு வச்சுட்டு இப்போ கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு நான் அப்படியே மடித்து எடுத்து தையல் கொடுத்துட்டே வரேன் பாருங்கள். அந்த 1 இன்ச் அளவு வந்து கரெக்டாக மடித்து எடுத்துகிட்டே வரணும். இப்போது நம்ம 1 இன்ச் ஃபுல்லாக மடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா, அதே மாதிரி முடிக்கிறப்போவும் அந்த இடத்துல கரெக்டாக சமமாக வச்சு நீங்கள் முடித்து எடுத்துகிட்டு வெளியில் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் தெரியும். இப்போ இதில் நீங்கள் நாடா விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, இது 2 பகுதியும் சென்டராக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு அர்க்காத் போட்டு வைங்க. அதுக்கப்புறம் அந்த சைடில் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு அர்க்காத் போடுங்க. இது என்னத்துக்கு அப்படின்னாக்கா, நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அப்போதைக்கு அளவு கரெக்டாக வரணுங்கிறதுக்காக தான். அதாவது கீழே சீட் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த பீஸும் இந்த டாப் லென்த்து பீஸும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அடையாளம் மார்க்கர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா சீட்டு, இந்த பீஸு இது வந்து எனக்கு கரைப்பகுதி தேவைப்படுது. ஒரு வேளை ப்ளைனாகவே வந்துருந்துச்சு அப்படின்னாக்கா இதை நம்ம அப்படியே மடிச்சுட்டு 4 ஃபோல்டு பண்ணி நீங்கள் மடிச்சுக்கலாம். உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நீங்கள் கேன்வாஸ் கூட யூஸ் பண்ணலாம். பாருங்கள், எனக்கு கரைப்பகுதி வேணுங்கிறதுனால நான் இந்த மாதிரி பீஸை மேலே வச்சு அட்டாச் பண்ணி அடியில் உள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக அட்டாச் பண்ணி நான் தைக்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 4 தையல் கரெக்டாக அந்த கார்னர் தையல், அடுத்து ஒரு 1/2 இன்ச்சு தையல், திரும்பி 1/2 இன்ச்சு தையல், அந்த மாதிரி 4 தையல் தொடர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே பேண்ட்டு கீழ்ப்பகுதி பார்க்குறப்ப கரெக்டாக ரொம்ப சூப்பராகவே வரும். இந்த மாதிரி 4 தையல் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இப்படி வச்சுட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது இந்த சைடு லென்த் இருக்குது இல்லையா, அதாவது சைடு லென்த் 8.5 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா பேண்ட்டுக்கு, அந்த ஓப்பன் பகுதி வருது பாருங்கள், அந்த இடத்துல இது வந்து சைடு, அந்த சைடில் ஒரு அர்க்காத் போட்டு வச்சுக்கோங்க. இது எதுக்குனாக்கா உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த இதில் இருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பாருங்கள், இது கரெக்டாக 1 இன்ச் அளவு வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது வந்து சைடு லென்த்து, அதாவது பேண்ட்டில் நம்ம கட் பண்ணுறப்ப சைடு லென்த்து ஒரு 8.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த சைடு லென்த்து தான் இது. ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னாக்கா 17 இன்ச் நமக்கு வரும் டோட்டலாக நம்ம கட் பண்ணப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போது
அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 1 இன்ச் விட்டுட்டு அதில் இருந்து கரெக்டாக 5 இன்ச் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது போல் மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த டாப்போ நம்ம தைச்சோம் இல்லையா பேண்ட்டு டாப், அதை இந்த இடத்துல கரெக்டாக அந்த தையலேருந்து வச்சு இப்படி எடுத்து பாருங்கள் அளவு. கரெக்டாக இப்படி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டாக 6 இன்ச்சில் வந்து நமக்கு எக்ஸஸாக இந்த துணி கிடைக்குது. அந்த 6 இன்ச்சுக்குள்ளே மட்டும்தான் நம்ம சுருக்கு பிடிக்கணும். பேண்ட்டோட சுருக்கு இருக்குது இல்லையா, பேண்ட்டில் 3 சுருக்கு வைப்போம். அந்த சுருக்கு பிடிக்கிறது வந்து கரெக்டாக அந்த 6 இன்ச்சுக்குள்ளே தான் பிடிக்கணும். அதுக்கு என்ன அப்படின்னாக்கா அதோட அளவை சென்டராக நீங்கள் அதாவது இந்த சைடில் 5 இன்ச்சு இந்த சைடில் 5 இன்ச்சு வச்சுட்டு சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக பாருங்கள், நான் 6 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 6 இன்ச்சை தான் நான் இந்த போல் அளவு வைக்கிறேன். இந்த அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இந்த 6 இன்ச்சுக்குள்ளே மட்டும்தான் நம்ம சுருக்கு பிடிக்கணும். அப்போ 6 இன்ச்சுனாக்கா 3 இன்ச்சு 3 சுருக்கு மட்டும்தான் வரும். அந்த 3 சுருக்கை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ இந்த பேண்ட்டோட டாப் சொன்னேன் இல்லையா, அந்த டாப்பு கரெக்டாக நம்ம 5 இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா, சைடில் வந்து ஏற்கனவே 1 இன்ச்சு நம்ம தையலுக்கு மொத்தம் 6 இன்ச்சு விட்டுட்டு நம்ம அர்க்காத் பண்ணதுலேருந்து கரெக்டாக பாருங்கள் அந்த அளவு வச்சுருக்கோம். இதில் கரெக்டாக 3 சுருக்கு தான் வைக்கணும். 3/4 இன்ச் அளவில் நீங்கள் சுருக்கு பிடிச்சிங்க அப்படின்னா 4 வைக்கலாம். 1 இன்ச் அளவில் பிடிச்சிங்க அப்படின்னாக்கா 3 வைக்கலாம். இப்போ இதே போல் 2 பேண்ட்டோட 2 பகுதியிலையும் பாருங்கள் நான் சுருக்கு பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பேண்ட்டோட 2 பகுதியிலையுமே நான் இதே போல் அளவு எடுத்துட்டு சுருக்கு பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது அந்த 2 பேண்ட்டாக நம்ம 2 சீட்டில் எடுத்தோம் இல்லையா, அந்த இதை இதே போல் நீங்கள் வச்சுட்டு அந்த சைடு லென்த்து சொன்னல 8.5 இன்ச்சு, அந்த 8.5 இன்ச்சை 2 கரெக்டாக ஒரே அளவில் வச்சுட்டு 1 இன்ச்சு கேப்பு விட்டு நான் சைடு பிடிக்கலே சொல்லியிருந்தேன் பாருங்கள், 1 இன்ச்சு விடணும். அந்த 1 இன்ச்சை தான் இப்போ நம்ம பிடிக்கிறோம் பாருங்கள். அந்த 1 இன்ச்சை இதே போல் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது இதே போல் சென்ட்ரு பகுதியை இப்படி கீறி விட்டுட்டு ஒரு பீஸ் எடுத்து இந்த சைடில் அதை ஃபோல்டு பண்ணி மடித்து தையல் எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி தைக்கிறப்போ உங்களுக்கு ஓவர்லாக் போட தேவையில்லை. ஓவர்லாக் போட தேவையில்லாதனால தான் நம்ம இந்த மாதிரி தைக்கிறோம். ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னாக்கலே ஒரே தையல் போதும். நமக்கு வெட்டும்போதே 1/2 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வெட்டிட்டு நான் அந்த அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஆனால் நம்ம இந்த போரி போடுறோம் பாருங்கள், தையல் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படின்னு. இது வந்து கால் பகுதி. இந்த மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு கரெக்டாக தையல் போட்டிங்க அப்படின்னா ஓவர்லாக் போட தேவையில்லை. 2 சைடும் பாருங்கள் ஒரே மாதிரியே வந்திருக்கும். கரெக்டாக இப்போ 5 இன்ச்சு கேப் விட்டு அந்த சுருக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம 1 இன்ச்சில் தான் நம்ம பிடிச்சி தைச்சிருக்கோம். இப்போது கீழே கால் பகுதி இருக்குது இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ கரெக்டாக எனக்கு எவ்வளோ தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னேன்னா 6 இன்ச்சு வச்சோம். ஆனால் 5 இன்ச்சு தான் அந்த பேஸ் ரவுண்டு தேவைப்படுது. அதனால் 5 இன்ச்சில் கரெக்டாக 1 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இதே போல் நீங்கள் ஒன்றா வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. மினிமம் 1 இன்ச்சு கேப் வரணும் அந்த சைடில். அந்த மாதிரி தான் எல்லா பேண்ட்டுக்கும் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தையல் பிரிஞ்சாலோ இல்லை டைட்டாக இருந்தாலோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதே போல் இந்த கால் சைடு ஆரம்பித்து அப்படியே ரவுண்டாக எடுத்துகிட்டு வரோம். கரெக்டாக ஷேப் எடுத்துகிட்டு வரோம். 1 இன்ச் அளவுக்கு கேப் கரெக்டாக வரணும். ஃபுல்லாக இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கால் பகுதி அந்த பேஸ் ரவுண்டு இல்லையா, அதையும் நம்ம வச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த டாப்பில் இந்த பேண்ட்டோட சீட்டு இருக்கு இல்லையா, அந்த இதையும்
நம்ம இந்த பேண்ட்டுக்கு டாப் பாருங்கள், இந்த 2 ஜாயிண்ட்டும் கரெக்டாக வைக்கிறோம். ஜாயிண்ட்டும் கரெக்டாக வர்றது மாதிரி வச்சு நம்ம இப்போ 2 பீஸையும் ஜாயின் பண்ணுறோம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம பாருங்கள், அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்தந்த இடத்துல நான் உங்களை அர்க்காத் பண்ண சொன்னேன் இல்லையா, அது கரெக்டாக மேட்சாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ பேண்ட்டோட பீஸ் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம நாடா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள் எவ்வளோ உள்ளே வந்து ஓவர்லாக் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு. கீழே இது ஃபுல்லுமே பாருங்கள் நல்லா நீட்டாக வந்திருக்கு. அதே போல் இதுலேயும் பாருங்கள், ஒரு படிமான தையல் போடும்போது கரெக்டாக 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் படிமான தையல் போட்டிங்க அப்படின்னாலே இன்னும் சூப்பராக வரும். அப்போ ஓவர்லாக்கு தேவைப்படாது. பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த பேண்ட்டுக்கு நாடா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த நாடா பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவுக்குள்ள தான் நான் வெட்டி எடுத்து நாடா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நாடாவை நம்ம ஊக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பேண்ட்டில் விட்டு எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாவாடை இது இந்த பேண்ட்டு நாடா வந்து உருவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு தைக்க சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நாடாவை பேண்ட்டு ஃபுல்லாக விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே பேண்ட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பேண்ட்டு ரெடி ஆகி. இது நாடா கூட பாருங்கள் நான் எக்ஸஸாக விட்டுருக்கேன். 30 இன்ச் அகலம் எடுத்ததுனால 40 இன்ச் நீளத்தில் நாடா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். பாருங்கள், நம்ம ஓவர்லாக் போட முடியாத அளவுக்கு ரொம்பவே சேஃபாக தையல் கொடுத்து வச்சுருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.